போன வாரத்தில் ஒரு 2-3 நாள் வந்து மழை. அந்த டைமில் எடுத்த வீடியோ. எனக்கு என்னைக்கு எடுத்தேன் அப்படின்றது சரியாக ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம இருந்திருப்பேன். ஏன்னா அந்த சவுண்டெல்லாம் நீங்களும் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து முந்தின நாள் ஈவினிங் ஃபுல்லாக எடுத்தது. அந்த சவுண்டு கேட்குது இல்லையா, அந்த குருவிகள் சத்தம் அது எல்லாமே. மார்னிங்கும் அந்த சவுண்டில் தான் நான் எந்திரிப்பேன். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த நாள் அப்படியே எந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கோலம் போடுவோம்ல, ஸோ அது எல்லாமே போட்டு அதை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல வீடியோ போட்டேன். வீடியோ மீன்ஸ் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி விலாகாக போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிளிக் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். பட் டைம் இல்லை, ஆர்டர்ஸ் வருது அண்டு பேக் பண்ணுறது, ப்ராடக்ட் நிறைய லான்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ரிசர்ச் பண்ணுறது, அது ப்ரிப்பேர் பண்ணுறது, தென் அந்த வீடியோ எடுத்து போடுறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கிறதுனால விலாகு கிளிக் எடுத்தேன். பட் அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு டைம் இல்லை. ரொம்ப சாரி. இனி கண்டிப்பாக வாரம் வாரம் விலாக் வீடியோவும் வந்துடும். ஏன்னா எந்த அளவுக்கு காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக வீடியோ பார்க்குறவங்களும் இருக்காங்க அண்டு விலாகும் பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் யாரையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு ரெசிபி இன்வால்வ் ஆகிருக்கு. என்னென்னா கருவேப்பிலை சாதம். ஸோ அன்றைக்கி மார்னிங் எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. அன்றைக்கி சரி சிம்பிளாக ஒரு ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கருவேப்பிலை சாதம். அதுக்கு தேவையானது என்னெல்லாம்னா பருப்பு கொஞ்சம், உளுந்து, துவரம் பருப்பு கொஞ்சம், வந்து சிறு பருப்பு எடுத்துக்கணும். அண்ட் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயம் அண்ட் 4 பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எள், ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம், அப்புறம் கடுகு, வத்தல் அண்ட் ஒரு 2 பாதாம், கொஞ்சமாக புளி, இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. இதை எல்லாமே நம்ம வந்து வறுக்கணும். அதில் வந்து கொத்தமல்லியும் சேர்த்திருக்கேன். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய், இந்த 2 எண்ணெயில் ஏதாவது ஒன்றில் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வறுத்து ரைஸ் ரெசிபீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மெயினே வந்து அதை வறுக்கிறதான். ரொம்பவும் கரிச்சிடக்கூடாது, ரொம்பவும் பச்சையாகவும் இருந்துடக்கூடாது. அதுதான் மெயின் திங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த பருப்பு வகைகள் இருக்குது இல்லையா, அதை எல்லாமே போட்டுட்டு நல்ல எண்ணெயில் வந்து பொரித்து லைக் வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுந்து, துவரம்பருப்பு, சிறுபருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்திருக்கேன். நல்லா வறுத்துக்கிடணும். ஸோ வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது கூடயும் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒன் பை ஒன் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, 1 பை 1 வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சின பிறகு அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபைனாக அதை பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்வோம்ல, அந்த மாதிரி செஞ்சாலே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைகளுக்குலாம் நீங்கள் வந்து ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா மதிய சாப்பாட்டுக்கு இதையே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம வந்து வறுத்து எடுக்கிறோம்ல, இதில் வந்து கருவேப்பிலை போடாமல் நார்மலாக அந்த பருப்பு வகைகள் அது எல்லாமே வறுத்தும் செய்யலாம். அண்டு கருவேப்பிலைக்கு பதிலாக புதினா சேர்த்திக்கலாம், அண்டு கொத்தமல்லி சேர்த்திக்கலாம், அண்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். ஸோ இது பண்ணிக்கணும். கருவேப்பிலையை வந்து நல்லா வறுத்துடணும். நல்லா அது உடையிற அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். ஒரு மாதிரி மெதுன்னு அந்த பச்சையோடு இருந்ததுன்னா பச்சை ஸ்மெல் அடிக்கும், சாப்பிட மாட்டோம். நம்மளே சாப்பிட மாட்டோம், சின்ன பிள்ளைங்கலாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் முருங்கைக்கீரை எது சேர்த்துக்கிட்டாலும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொத்தமல்லி, புதினா வந்து உடையாது, பட் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த ரெசிபீஸில் வந்து அந்த எள், அதுக்கப்புறம் அந்த பருப்பு வகைகள்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் வந்து புளியுமே வந்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் அண்ட் வந்து பூண்டு, அப்புறம் வந்து புளி, இது எல்லாமே நல்லா வறுத்துடணும். இப்போ நான் ரைஸுக்கு போட்டதுனால ஓரளவு ஒரு 3/4 பதம் அளவுக்கு வந்து வறுத்து வச்சுருப்பேன். நீங்கள் நல்லா அதை 1, 2 தட்டி நல்லா பொரித்து எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் தேங்காயுமே சேர்த்திக்கலாம். ஆனால் நான் வந்து தேங்காய்லாம் வந்து சேர்க்கலை. இதே மெத்தடில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி ப்ரீமிக்ஸாக கூட வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆனால் வந்து நல்லா எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்டு போகாத அளவுக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ளாடியே காலி பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. தேங்காய் சேர்த்தும் செய்யலாம், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம், அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா துருவி அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து ரைஸுக்காக இருக்கட்டும் அது நல்லா உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். அது மாதிரி சாப்பாட்டையுமே குழைக்காமல் நல்லா உதிரியாக வடிக்கணும். நான் கொஞ்சம் குழச்சிட்டேன், ஏன்னா
எனக்கு அப்படி சாப்பிட்றது பிடிக்கும். இந்த இது போட்டு நல்லா குழச்சி சாப்பிடுவாங்கள்ல, குழைய சாதத்தில் வச்சு. ஸோ அப்படி பிடிக்கும். சில பேருக்கு அப்படி பிடிக்கும். லெமன் ரைஸுமே நல்லா குழஞ்சி இதில் போட்டு சாப்பிட்டா அது பிடிக்கும் அப்படின்ட்டு. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை சாதத்தை குழஞ்ச சாதத்தில் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். மற்றதெல்லாம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ உங்கள் விருப்பம் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்துருக்கேன்ட்டு. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை ஸ்டோர் பண்ணியுமே வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கிங்க அப்படின்னா ஒரு எக்ஸஸாக வந்து உப்பு சேர்த்துக்கிங்க. நீங்கள் சாப்பாடு வடிக்கும்போது உப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் புளி இந்த மாதிரி நல்லா கருப்பாயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை திரும்ப எண்ணெயில் போட்டு வறுத்து அப்படி சாதத்தில் போடக்கூடாது. அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆயிரும். கொஞ்சமாக எண்ணெய், அப்புறமா வந்து 2 வத்தல், கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் போட்டுட்டு சாதத்தில் வந்து அந்த எண்ணெய் தாளிச்சோம்ல அதை போட்டு ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குற அந்த பொடியும் சேர்த்து இது பண்ணுங்கள். அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஃபோன் பிடிச்சிட்டே ப்ரிப்பேர் பண்ணுறனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து அதான் கரெக்டாக ஈவனாக வந்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லாயிரும். நான் ஃபோனை வச்சுட்டு நல்லா கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பொடியுமே வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா தட்டி அதுக்கப்புறம் நல்லா கிளறுனீங்க அப்படின்னா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தான் இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கிறதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. அப்படி தொட்டுக்க வேணும் அப்படின்னா அந்த பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுக்கலாம், அண்டு ஊறுகாய் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது அப்படியே வந்து ஈவினிங் டைம் வந்து அப்படியே செடிகளுக்கெல்லாம் நல்லா தண்ணி பாய்ச்சிட்ருந்தேன். சரின்ட்டு பார்த்தப்ப தான் நிறைய பச்சை மிளகா கிடச்சிது. அதை எல்லாமே பறித்து வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து அப்படியே ஒரு பிளேஸ்க்கு போனோம். அவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறோம். எவ்வளோ லைட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ ஃபைனலி வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விஜயநாராயணம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒத்தப்பனை சுடலை ஆண்டவர்ன்ட்டு ஒத்தப்பனை கோயில் நாங்கள் சிம்பிளாக சொல்லுவோம். நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது வருஷம் போயிடுவோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் வந்து போகலை. இது வந்து 1 இயருக்கு அப்புறம் எனக்கு அந்த 1 இயர் போகாதே ஏதோ ஒரு மனம் ரொம்ப பாரமாக இருந்தது. ஸோ இந்த டைம் போகும்போது அப்படியே ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல். நம்ம ரெகுலராக போயிட்டுருந்த ஒரு இடத்துக்கு போகலை அப்படின்னா எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. எனக்கு ஞாபகமும் இல்லை. பட் இந்த வருஷம் வந்து ஞாபகம் இருந்தது. ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். போகலாமா அப்படின்னுட்டு. ஸோ போயிட்டு வரவும் செஞ்சாச்சு. நாங்கள் வந்து என்ன வாங்கினோன்றத இந்த கிளிக்குக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது கோயிலேருந்து வந்தாச்சு. அங்கே பட்டாசு போடுறது அழகாக தெரிஞ்சது. ஸோ அதை வந்து கிளிக் எடுத்தேன். உள்ளே எல்லாம் வந்து பெருசாக நம்ம வந்து ஃபோனை வச்சு வீடியோலாம் எடுக்க முடியாது. அவ்வளோ கூட்டம், பயங்கர கூட்டம். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா செவ்வந்தி கன்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு 5 பீஸ் வந்து 100 ரூபான்ட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதையுமே வந்து நட்டு வச்சுட்டேன். நம்மளோட செடிகளோடு நட்டு வச்சுட்டு நல்லா குளிர தண்ணி பாய்ச்சிட்டேன். பட் இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு தளர் கூட விடலை. ஒரு 3 டேஸ் ஆச்சு. ஃபுல்லாக அப்படியே இருக்குது. நான் எப்படி வச்சேனோ அப்படியே இருக்குது. ஓரளவு ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ அன்றைக்கி இப்படி தான் தண்ணி பாய்ச்சிட்ருந்தேன். கடலையெல்லாம் வந்து நல்லா பூத்து நல்லாவே இதுவாகிருச்சு, நல்லா வளர்ந்துருச்சு. இன்னும் ஒரு 1 மந்த்தில் வந்து அதை அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு பாத்தி கட்டி அதில் ஒரு பார் மாதிரி பிடிச்சி சிறுகிழங்கு கொடியை வந்து ஊனி வச்சுருந்தேன்னு சொன்னேன். அதுவுமே நல்லாவே தழுத்துருச்சு. அந்த பார் ஃபுல்லாக வந்து நல்லா தழுத்துருச்சு. அந்த கார்னரில் வந்து ஒரு மாங்கொட்டை வந்து ஊனி வச்சுருக்கேன். அப்புறம் சௌசௌ விதையும் ஊனி வச்சுருக்கிறேன். வருதான்னு பார்க்கலாம். மாங்காய் விதை கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா நான் வச்சதில் இப்போ இதில் ஒரு மாங்காய் செடி இருக்குது பாருங்கள். ஸோ வச்சது எல்லாமே வந்துடும். ஸோ அது வந்துடும். சௌசௌ மட்டும் வளர்க்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே தண்ணி பாய்ச்சிட்ருந்தேன். தண்ணி பாய்க்கும்போது அந்த குருவிகளோட சத்தம், அதுக்கப்புறம் அமுலி வந்து பக்கத்துலேயே நிற்பா, அவளோடது அது எல்லாமே ரசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த செடிகள் மேலே அந்த தண்ணி படும்போது அவங்க என்னமோ ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபீலாக இருக்கும். மக்காச்சோள விதைகள்லாம் போட்டு ஊனி வச்சுருந்தேன். அது நல்லாவே தழுத்துருச்சு. இன்னும் ஒரு 1 மந்த்து போச்சுன்னா அது வந்து நல்லா அந்த பேபி கார்ன் இருக்குல்ல, அந்த அளவுக்கு வந்திருக்கும். வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. மாடு எல்லாமே சாப்பிட்டு போயிடுச்சுங்க. சுத்தமாக எதுவுமே இல்லை.
பட் தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்கேன். அது கொஞ்சம் புதுசாக தளிர் விட்டுட்டுருக்கேன். ஆனால் நல்லா கஷ்டமாக இருந்தது. வேலை மெனக்கிட்டு ஒரு பாத்தி கட்டி அதில் டெய்லி தண்ணி பாய்ச்சிட்டு அது மாடு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இதெல்லாம் வந்து இயற்கை. இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம தான் ஒழுங்காக பார்த்துட்ருக்கணும். ரைட், ஓகே. ஸோ அந்த அதே பாத்திலேயே வந்து கீழா நெல்லி செடிகளும் இருக்குது. அது நம்ம எண்ணெய் காய்ச்சலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு அப்படியே விட்டுருக்கேன். நல்லா வளர்ந்துட்டாங்க. ஒரு ஓரத்தில் ஒரு மாங்காய் செடியும், இன்னொரு ஓரத்தில் வந்து மாதுளை செடி, அப்புறம் கடலையும் போட்டிருக்கேன். இதில் நான் திரும்பவும் ஊடையில் அப்படியே அங்கங்கே வந்து மக்காச்சோள விதைகள் போடலான்ட்டு ஐடியா இருக்குது. பட் அதுவே அங்கேயே நிறைய இருக்குது. ஒன்று அதை பிடுங்கிட்டு போடுற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கச்ச கச்சன்னு ஆயிரும். இருக்கிறதும் ஒழுங்காக வளராமல் போயிடும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. பார்க்கலாம், அது வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம். ஆனால் ஆடோ மாடோ கடிச்சிருச்சு அப்படின்னா அது திரும்ப வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்பெஷலே அதுதான். ஆடு மாடு வாய் வச்சிருச்சுனாலே வராது. திரும்ப அதை நம்ம ஏதாவது கட் பண்ணியோ இல்லை அறுத்து விட்டதுக்கப்புறம் சாணி அந்த மாதிரி ஏதாவது கரைச்சி தொளிச்சதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இது அதில் தான் மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த புளிய மரத்தில் தான் அந்த குருவிகள்லாம் இருக்கும். இதுலேருந்து தான் சவுண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கும்போது கிளைமேட் அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மரங்கள் செடிகளோடி இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இது அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் நம்ம எண்ணெய் காய்ச்சலுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் அண்டு அதில் மெயின் வந்து ஹென்னா தான். ஸோ அது வந்து நம்மளோட வீட்டுக்கு மேற்கு சைடு, அதாவது வாசல் என்ட்ரன்ஸில் நிறைய ஒரு 4 மரத்துக்கிட்ட இருக்குது. அதில் நிறைய காய்ச்சிருந்தது. எல்லா இலைகளுமே அதுவாக உதிர்ந்து ரோட்டோரத்தில் அப்படியே கிடந்தது. சரி, நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இப்படி எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா இலைய எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது, ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால அருவாளை வச்சு குட்டி குட்டியாக வெட்டி காய வச்சிட்டேன் அப்படின்னா இலையிலேருந்து அந்த கம்புலேருந்து இலையில் இருந்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஓரளவு காஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி அடுத்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த பூஸ் குட்டி இருக்குல்ல, இவளோட ஹிஸ்ட்ரி வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவள் வயிற்றில் வந்து குழந்த அப்படியே அசைகிறது கூட நாங்கள் பார்த்தோம். ஸோ அதை தான் கிளிக்காக எடுக்கலான்ட்டு இதில் எடுத்தேன். நான் இதில் வந்து அவ்வளோ தெளிவாக தெரியல. வயிறு பாருங்கள், எப்படி ஒரு 3-4 குட்டி தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வயிறு வந்து லைட்டாக அசைகிறது. அங்கே பாருங்கள், அப்படி லைட்டாக ஒரு மாதிரி அசையும். ஸோ நாங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ படுத்துருந்தாங்களா, நல்லா நெளியுது. நம்மளோட பேபிஸ் எப்படி வயிற்றுக்குள்ளே நெளிவாங்களோ அதே மாதிரி நெளியிறாங்க. நம்மள மாதிரி தானே அவங்களும், பார்த்தீங்களா? அவளோட ஹிஸ்ட்ரி வந்து நியூவாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இவளோட அம்மா பூனை வந்துட்டு ரொம்ப பெரிய பூனை. அது வந்து நிறைய திருடி சாப்பிடும். ஸோ வந்து எங்கே பார்த்தாலும் அடி வாங்கும், எரி வாங்கும், அப்படியே தான் இருந்தது. ஸோ பக்கத்தில் இருக்கவங்களாம் மருந்து வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு ஒரு நாள் சடனாக பார்த்தா அது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே செத்து கிடக்கு, பெருசாக ஊதி. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது சாகிறதுக்கு முன்னாடியே 2 குட்டிங்களை ஈனியிருக்காங்க. அது குட்டி போட்டுட்டு தான் செத்துருக்கு. ஆனால் அது வந்து பாய்சன் சாப்பிட்டுட்டு தான் செத்து. அது கண் எல்லாமே வந்து ப்ளூயிஷ்ஷாக இருந்தது, ஒரு மாதிரி ரொம்ப ஊதி இருந்தது 1 டேலேயே வந்து. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சோம் மருந்து ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்னு. நல்ல வேளை அது குட்டிங்கள்லாம் நல்லபடியாக பிறந்துட்டு 2 குட்டிங்கள். அது ஒரு குட்டி வந்து வேறு எங்கேயோ போயிடுச்சு. இது ஒன்று மட்டும் எங்கேயுமே போகாமல் என்கிட்டே இருந்தது. என்னோடய வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரியும், என் கூட சேரவே சேராது. இப்போது ஓரளவு சேர்ந்துக்கிட்டா இந்த பூஸ் குட்டி. ஸோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா பாருங்களேன். 1 இயரில் 3 குட்டி எப்படியும் இருக்கும், வயிற்றுக்குள்ளே பெருசாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அந்த ஹென்னா லீஃப் எல்லாமே பறித்து வச்சுருந்தேன்ல, அது வந்து காய வச்சுட்டு அதையெல்லாம் எடுத்துருக்கேன். சரி, நம்மக்கிட்ட வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டே சார்கோல் ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் சார்கோல் சோப்பு தான். ஸோ அதுக்கு வந்து சார்கோல் பவுடர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு சிரட்டைன்னு சொல்லுவோம் நாங்கள், கொட்டாங்குச்சியாக இருக்கட்டும், அதை வந்து எரித்து அதில் இருந்து தான் சார்கோல் வந்து ரெடி பண்ணுவோம். இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ப்ராசஸ். ஒரு பாக்கெட் சார்கோல் பவுடர் வாங்கி சோப் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த பாக்கெட்டில் எந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்கும் அப்படின்றது வந்து தெரியலை. அதனால தான் நானே வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு ப்ராசஸ் இது. வந்து ஹெவி ஃபயராக இருக்கும். நம்ம ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கணும். அண்ட் வந்து இதுக்குன்னு சில மெத்தட் இருக்குது. சும்மா எரிக்கிறது தானே, கறிக்கட்டை ஆக்குறது தானே, அப்படி கிடையாது. இதுக்குன்னு சில மெத்தட் இருக்குது.
இந்த பதத்தில் அந்த நெருப்பு எரியக்கூடாது அண்ட் அப்படி இப்படின்ட்டு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக இது பண்ணுறதுல இறங்குறதே இல்லைன்ட்டு எனக்கு தோணுது. இங்கே பாருங்கள் எப்படின்ட்டு. இது எல்லாம் தன்னால் அதுவே அடங்கிரும். எரிஞ்சு சார்கோல் பீசஸ் ஆன உடனே அந்த எரியிறது தன்னால் அடங்கிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில 2-3 ப்ராசஸ் இருக்குது. அதையும் முடித்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபைனலி நம்மளுக்கு கிடச்சிரும் பியூர் நேச்சுரல் ஆர்கானிக் சார்கோல் பவுடர். ஸோ இங்கே பாருங்கள் அதுவாகவே அணைஞ்சிருச்சா. இப்போ தணலாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு ப்ராசஸ் பண்ணணும். மெயினாக லெமன் ஜூஸ் வச்சு தான் அந்த ப்ராசஸ். ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி அது வெக்க அப்படி வரும். ஸோ ஏன்னா இவ்வளோ தணல் இருக்கா, பக்கத்தில் வச்சு தான் பண்ணணும். இல்லைனா லெமன் ஜூஸும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதையும் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு திரும்ப வெயிலில் வச்சுட்டு திரும்ப கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணி ஃபைனாக எடுத்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சேர்த்தி வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்படி தாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்கும். சார்கோல் சோப்பு நீங்கள் 60 ரூபிக்கு வாங்கிடுவீங்க. பட் இதை வந்து நான் மார்க்கெட் ப்ளேஸில் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சார்கோல் பவுடர் வந்து 100 கிராமே ஒரு 200 கிட்ட இருக்கும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு 60 ரூபிக்கு வருது, இவ்வளோ கம்மியான ரேட்டில் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட்டுக்குமே பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஸோ வந்து அதுக்கப்புறம் இது இன்றைக்கி ஈவினிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சரி செடிக்கு தண்ணி பாய்க்கலான்ட்டு போகும்போது சில்லுன்னு ஒருத்தி பூத்து நிற்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அது வந்து ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, லைட்டு பிங்க்குன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு குட்டியாக சின்ன பூவாக இருந்தது. அதில் வந்து அந்த குட்டி குட்டியாக ஒரு 5 பொட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த மகரந்த தூள் பக்கத்தில். இதெல்லாம் பேர்லாம் மறந்துட்டுங்க. அவ்வளோ அடி வாங்கி இது படிச்சுட்டு 5 மார்க் 10 மார்க்குன்னு படிச்சுட்டு இப்போ மகரந்தம் எது அப்படி இப்படின்ட்டு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த மகரந்த தூள் கிட்ட இருக்குது இல்லையா, அதுதான் ஓரளவு கிளான்ஸ் விட்டால் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அறிவெல்லாம் நம்ம கிடையாது. சாரி நான் கிடையாது. ஸோ அதில் அந்த ரெட் கலரில் ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல, அதை பொட்டாக எடுத்து நெத்தியில் வச்சுப்போம். அது ஒட்டிக்கும். அதை தான் ஒரு 1 செகண்டு கிட்ட அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்னும் புது வரவு ஒரு 2 இருக்காங்க. பக்கத்தில் வந்து ரெட் கலர் செம்பருத்தி இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுண்ணாம்பு நோயின்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலரில் ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். அது வந்துருச்சு. அதை நான் சாம்பல் போட்டு பார்த்தேன், போக மாட்டேங்குது. திரும்ப கட் பண்ணணுமா என்ன பண்ணணும்னு தெரில. பார்க்கலாம். ஆனால் அதையுமே வந்து சித்தெரும்புங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதை தான் இந்த உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. எனிவே ஓகே. அதுக்கப்புறம் இந்த போன வீக் ஃபுல்லாகவே வந்து நிறைய ஹேண்ட்மேட் சோப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த வகையில் இந்த சோப்ஸ் தான் எல்லாமே இருக்கும். வீடியோட எண்டுக்கு ஆக்சுவலி வந்தாச்சு. நான் சில ப்ராடக்ட்டை பற்றின மினி டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அதை வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு 2 ரிவ்யூவும் ஆட் பண்ணியிருப்பேன். பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து அதை பார்த்துட்டு வீடியோ எண்ட் ஆயிரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட நிறைய நியூ லான்ச் ப்ராடக்ட் வந்து சோப்ஸ் அண்டு க்ரீம்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் எல்லாம் லான்ச் பண்ணிட்டோம். வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ அந்த வீடியோலாம் பாருங்கள். மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப்போட மினி டீட்டெயில். டல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ரஃப் ஸ்கின் இந்த ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆல் ஸ்கின் டைப்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நேச்சுரல் மாய்ஸ்சரைசர், நேச்சுரல் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபேஸ் அண்ட் பாடியில் அன்வான்டாக இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸை நல்லா ரெடியூஸ் பண்ணணும். லைக் அண்டர் ஆர்ம் இந்த மாதிரி பாடி பார்ட்ஸில் இருக்கக்கூடிய டார்க்னஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அண்ட் குங்குமப்பூ அண்ட் மில்க் இந்த 2தோட பெனிஃபிட்டுமே எல்லாருக்குமே தெரியும். ஸ்கின்னை நல்லா லைட் அண்ட் ஒயிட்டன் பண்ணி க்ளோவாக கொடுக்கும். ஸோ இந்த சோப்பு வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹனி காஃபி சோப்புன்ட்டு நியூவாக ஒரு சோப் லான்ச் பண்ணியிருக்கேன். அதை பற்றின மினி டீட்டெயில் பார்க்கலாம். நேச்சுரல் கிளென்சிங், மாய்ஸ்சரைசர், எக்ஸ்ஃபோலியேட்டிங் இது எல்லாமே இருக்குது. ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீமெச்சூர் ஏஜிங் இதுலேருந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்டை ரிமூவ் பண்ணி இதில் மைல்டான ஒரு ஸ்க்ரப்பிங் கண்டென்ட் இருக்கும். ஸ்கின் செல்ஸை நல்லா டைட்டன் பண்ணி யூத்ஃபுல்லான லுக் கொடுக்கும்.
பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின் அதனால் நல்லா மாய்ஸ்சராக க்ளோவாக இருக்கும். அண்ட் வந்து ஃபேட் செல்ஸ் இருக்குது இல்லையா, கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க, அதை ஈஸியாக வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஸ்கின் டைப் தான், போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணிக்கலாம். நீட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நியூ லான்ச் சோப் ரெட் சாண்டல்வுட் சோப் தான். ஸோ இந்த சோப்பில் வந்து ரெட் சாண்டில் அண்ட் நார்மல் சாண்டில் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அண்ட் நம்மளோட சோப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பட்டர்ஸ் அண்ட் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் சோப்ஸ் தான். இந்த ரெட் சாண்டல்வுட் சோப்போட முக்கியமான பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் ஆகுறதுனால வரக்கூடிய ஸ்கின் இஷ்யூலேருந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் வந்து ப்ரீமெச்சூர் ஏஜிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஏஜ் ஆகுறதுனால வரக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் அண்ட் வந்து அன்ஈவன் டோன், ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் இதில் இருந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். இந்த சோப் வந்து ஆல் ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ட்ரை ஸ்கின்னில் இருக்கிறவங்களுக்கு எல்லா சோப்புமே செட் ஆகாது. பட் இந்த சாண்டல்வுட் சோப் வந்து தாராளமாக சூட்டபிள் ஆகும். பிம்பிள், ஆக்னில இருந்துமே ப்ரிவென்ட் பண்ணும். நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டிங்குமே இது பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சோப் வந்து நீட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஸ்கின் கேர் ஆயிலோட ப்ரிப்ரேஷன் தான். இதில் நான் மியூசிக் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த ஆப்பிள், அப்புறமா தக்காளி, உருளைக்கிழங்கு, ஆலோவேரா இது தான். அண்டு ஆயில் பார்த்திங்க அப்படின்னா கீ, அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஆயில் இதெல்லாம் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்னால் வந்துட்டு குங்குமப்பூ அண்ட் வேம்பாலம்பட்டை இது எல்லாம் தான். ஸோ இது வந்து ஒரு 40 நிமிஷத்தில் உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டேன். ஆனால் இது வந்து ஒரு 5 டேஸ் ஒர்க்கு. சரிங்களா, அவ்வளோ ஒரு அந்த பதம், கலரு, வாசனை இதெல்லாமே பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த இது தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த இது வந்து ஸ்கின் கேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளோட எல்லா சோப்ஸ்லேயுமே கண்டிப்பாக வந்து ஒரு 100 ml to 50 ml to 100 ml கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் பேஸ் ஆயில், க்ரீமுக்கு பேஸ் ஆயிலாகவும் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரிவ்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கிளியர் ஸ்கின் ஃபேஸ் ஜெல்லு, நலங்கு மாவு சோப்பு அண்ட் நெக்ஸ்ட்டு வரப்படக்கூடியது வந்து நலங்கு மாவு, ஸ்கின் கேர் ஆயில் அண்ட் வந்து சோப்பு இதோட ரிவ்யூ தான். ஸோ உங்களுக்கும் எங்களோட ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.